மௌலை பிஜே அவர்கள் என்ற ஒரு கிளிப்புக்கு வந்து ஒரு மறுப்பொண்டு போட்டிருந்தாங்க. அது சம்பந்தமான ஒரு குறிப்பை இந்த இடத்துல சொல்லலாம்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னு சொன்னால், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி மௌலவி பிஜே அவர்கள் விமர்சித்த, அதாவது அஹ்லுபைத் வேஷம் போடக்கூடியவர், இந்த உத்தமர், அதுபோல் இழிவுபடுத்தி இருக்கிறார் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. உஸ்மான் ரலியல்லாஹு கொலைக்கு முழுமையான காரணமாக என்ன செஞ்சுக்கிறார், எந்திருக்கிறார். அந்த அஹ்லுபைத் வேஷம் போடக்கூடியவர் என்ற இந்த வார்த்தைகளெல்லாம் வந்து உண்மையிலே ஒரு அகீதால தாக்கம் செலுத்தக்கூடிய, அவருடைய ஈமானை கேள்விக்குறியாக்கக்கூடிய மாதிரியான வார்த்தைகள். அது நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு அந்த ஸ்பீச்சுடைய அந்த வரலாற்று செய்தியை நம்பி நீங்கள் சொல்லி இருந்தால் அதிலிருந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, தௌபா செஞ்சுக்கோங்க. மனிதன் அடிப்படையில் நீங்கள் ஒரு வேகத்தில் பேசியிருந்தால் தௌபா செய்து கொள்ளுங்கள். அப்படி என்ற மாதிரி நான் ஒரு விஷயத்தை என்ன செஞ்சிருந்தேன், சொல்லியிருந்தேன். அதுக்கு மௌலை பிஜே அவர்கள் அது சொன்னது சரிதான் என்பது போல, நேரடியாக சொல்லலை, சொன்னது சரிதான் என்பது போலவும், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஹ்லுல் பைத்தை சேர்ந்தவர் அல்ல என்பது போலவும், அஹ்லுல் பைத் சம்பந்தமாக அஹ்லுல் பைத் அப்படி என்று சொல்லி நிறைய செய்திகள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அஹ்லுல் பைத்தில் அடங்குவார் என்பதில் இஸ்லாமிய உம்மத்தில் யாரும் கருத்து முரண்படலை. ஆனால் அதையும் மறுத்து அவர் என்ன செஞ்சார், பேசியிருந்தார். அதை சொல்லப்போனால் அது வந்து அவர் என்னன்னு சொல்லலை, அந்த மாதிரியான விமர்சனத்துக்கு என்னன்னு சொல்லலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதான ஒரு ஹதீஸை நம்ம சொல்லி இருந்தோம். என்ன, அதாவது லா யுஹிப்புனி இல்லா முஃமின் வலா யுபகிதுனி இல்லா முனாஃபிக். என்னை ஒரு முஃமினை தவிர வேறு யாரும் நேசிக்க மாட்டார், ஒரு முனாஃபிக்கை தவிர வேறு யாரும் என்னை பகைக்க மாட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு என்ன உறுதிமொழி அளித்தார்கள் அல்லது வாக்காக சொன்னார்கள் என்ற ஒரு செய்தியையும் சொல்லியிருந்தேன். அது சம்பந்தமாக அவர் அதை எதுவுமே என்ன செய்யலை, அதாவது கண்டுகொள்ளவில்லை அல்லது அதை அங்கீகரித்த அமைப்பில் அப்படி பேசின நான் சரிதான், அஹ்லுபைத் வேஷம் போடக்கூடியவர் தான் என்ற அமைப்பில் மாதிரி என்ன செஞ்சிருந்தார், பேசியிருந்தார். உண்மையிலேயே இந்த உபதேசத்தை அவர் ஏற்றிருப்பார் அப்படின்னு நான் நினைச்சேன். அவர் என்ன செய்யலை, அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இனி அந்த பகுதியில் நம்ம சொல்றதுக்கு இல்லை, என்னது, அதாவது நம்ம உபதேசமாக மாத்திரம்தான் இந்த இடத்துல என்ன செய்யலாம், அதை சொல்லலாம். அது பிழை என்பது சாதாரணமாக பார்க்கக்கூடியவருக்கும், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஹ்லுல் பைத் வேஷம் போடக்கூடியவர் என்ற வார்த்தை எவ்வளவு பெரிய ஒரு பாரதூரமான வார்த்தை என்பதை சாதாரணமாக என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம். இருந்தாலும் அவர் என்ன செய்யல, அதை கண்டுகொள்ளவில்லை. அதில் இரண்டாவது என்னன்னு சொன்னால், நான் வந்து மக்களை வந்து அதாவது தூண்டி விடுவதற்காக இந்த மாதிரி பேசுகிறேன், ஃபிரௌனுடைய வேலையை செய்கிற மாதிரி செய்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. உண்மையில் அந்த எந்த நோக்கத்திலையும் நான் பேசலை. நீங்கள் பேசிய வார்த்தை வந்து ஒரு எனது ஈமானை கேள்விக்குறியாக்கக்கூடிய வார்த்தை அலி ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்தில் என்கின்ற ஒரு உபதேசமாகத்தான் அதை சொல்லியிருந்தேன். வேற எந்த ஒரு இலக்கிலையும் என்ன செய்யலை, அதில் நான் பேசவில்லை. இப்போ இரண்டாவது கட்டமாக உண்மையிலே சிலர், அதாவது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் வைக்கிற வாதங்களுக்கு என்ன செஞ்சிருக்கணும், பதில் சொல்லி இருக்க வேண்டும் என்ற வாதங்களுக்கு பதிலை பொறுத்த வரைக்கும் அது அப்பப்போ ஒவ்வொன்றாக நம்ம என்ன செய்ய முடியும், சந்தர்ப்பம் கிடைக்கிற நேரத்தில் சொல்ல முடியும். ஆனால் ஃபர்ஸ்ட் வைக்கப்பட்ட அந்த உபதேசத்தை சரியா பிழையாண்டு ஒரு விளக்கம் சொல்லணுமா இல்லையா? நான் இன்னொன்று சொல்லியிருந்தேன், வரலாற்றை பொறுத்த வரைக்கும் வரலாற்றில் என்ன செய்யும் என்று சொன்னால், அதாவது பல செய்திகள் வரும், சஹாபாக்கள் வந்து தவறு செய்யக்கூடியவர்கள் தான், ஆனால் அந்த தவறுகள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டவர்கள், சஹாபாக்கள் வாக்களிக்கப்பட்டவர்கள். இதை நம்ம சொல்லியிருந்தோம். அந்த நேரத்தில் நம்ம என்ன சொன்னோம்னா, ஹதீத் ஒன்று வருது, சஹியான ஹதீத், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மூமினை தவிர வேறு யாரும் நேசிக்க மாட்டார்கள், அதே போல முனாஃபிக்கை தவிர வேறு யாரும் பகைக்க மாட்டார்கள் என்று திட்ட தெளிவாக ஹதீத் ஒன்று என்ன செய்து வருது. அப்போ அப்படி வருகிற நேரத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நயவஞ்சகமாக நடந்தார் என்ற மாதிரியான ஒரு செய்தி வந்தா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மோசடிக்காரர் போல ஒரு செய்தி வந்தா, அதை என்ன செஞ்சிருக்கணும், அந்த செய்தி வந்து பொய்யான செய்தி தான் அப்படின்னு சொல்லியிருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். அறிவிப்பால் வரிசையை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ஹதீதே குர்ஆனுக்கு முரண்படுது அப்படி என்று தட்டக்கூடிய நீங்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி உறுதியான சஹியான ஒரு செய்தி வந்திருக்குது, அலி ரலியல்லாஹு அன்ஹு நயவஞ்சகமாக நடந்தார் என்ற ஒரு செய்தி வருதுன்னா அப்போ அந்த ஹதீஸுக்கு இது மாற்றமாயிக்கா இல்லையா என்று அதை என்ன செஞ்சிருக்கணும், தட்டி இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். இது ஒரு தள்ளிவிட்டு போக வேண்டியதானே என்று நான் சொன்னதான் சொல்றேன். நான் தள்ளிவிட்டு போகணும்னு சொல்லல, முரண்படுதல் அப்படி என்றதன் காரணமாக வரலாறு பொய்யாக இருக்க சான்ஸ் இருக்கேன்னு சொல்லி நீங்க போயிருக்கலாமே அப்படி என்று தான் நான் என்ன செஞ்சேன் சொன்னேன். தவறு செய்த சப்ஜெக்ட்ல இல்லை, நயவஞ்சகத்தனமாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலைக்கு காரணமாக இருந்தார் என்றது போன்ற செய்திகள்ல நீங்க இந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு பற்றி வந்த நேர்மையான செய்திகளுக்கெல்லாம் இது என்ன செய்து முரண்படுது. அல்லாஹு தஆலா விரும்பக்கூடிய ஒரு மனிதருடைய கையில நான் கொடியை கொடுக்க போறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்த அந்த செய்திகளோடு இன்னும் பல செய்திகளோடு இது முரண்படுது. இப்படி ஒரு வரலாற்று செய்தி இருக்க வாய்ப்பில்லை அப்படி என்று சொல்லி என்ன செஞ்சிருக்கலாம், நீங்க அதை வந்து தட்டி இருக்கலாம்னு தான் சொன்னேனே தவிர தள்ளிட்டு போங்கன்னு சொல்லலை. இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. அது ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயத்துக்கான அவருடைய பதிலுக்கான என்னோட அதாவது சுருக்கத்தை நான் தெரிவிச்சுக்கின்றேன். ஆனால்
இந்த மௌலவி பிஜே அவர்கள் ஏற்கனவே வந்து 72 கூட்டங்கள் என்று பேசி அனுபவப்பட்டவர். அப்போ அந்த பேசுகிற நேரத்தில் இந்த பிதாயா வன்னிஹாயால தபரியில வந்து ஒரு அனுபவம் ஒன்று வந்திருக்கும். அந்த அனுபவத்தை பயன்படுத்தியாவது 2வது முறை பேசுகிற நேரத்தில் அவர் என்ன செஞ்சிருக்கணும், மிகவும் கவனமாக என்ன செஞ்சிருக்கணும், இருந்திருக்கணும். ஆனால் அவர் என்ன செய்யலைன்னா அந்த கவனத்தை எடுக்கவில்லை. இப்போ மௌலவி பிஜே அவர்கள் வந்து அதாவது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை படுகொலை செய்ததுக்கு அலி ரலியல்லாஹு பின்னணி அப்படி என்று சொல்லி ஆதாரபூர்வம் என்று அவர் நம்பி பேசினார். ஒரு செய்தி எடுத்து வைக்கிறார். அந்த செய்தி எப்படி எடுத்து வைக்கிறாருன்னா எல்லாமே பலகீனமான செய்திகள் தான். இந்த ஒரு செய்தி நீட்டாக இருக்கிறது, மிக தெளிவாக இருக்கிறது, ஆதாரபூர்வமாக இருக்கிறது. அதனால தான் நான் இதை எடுத்து என்ன செய்கிறேன், பேசுகிறேன் அப்படி என்று சொல்லி ஒரு செய்தி எடுத்து பேசுகிறார். சயீத் இப்னு முஸையப் ரஹிமஹுல்லாஹ் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி எடுத்து இஸ்னாத முழுசா என்ன செய்கிறாரு, வாசிச்சு அதனுடைய மற்றது எல்லாமே பலகீனமான செய்தி என்று சொல்லி பேசுகிறாரு. இப்போ அதை கேளுங்க. இந்த படுகொலை செய்த விஷயத்தில் சிலருக்கு சம்பந்தம் இல்லை என்று காட்டுவதற்காக, சிலரை காப்பாற்றுவதற்காகவெல்லாம் எதை கேள்விப்பட்டாங்களோ அதையெல்லாம் பதிவு பண்ணி பேலன்ஸ் பண்ணுறோங்கிற நடந்தது ஒரு படுகொலை. அதை உள்ளது உள்ளபடி சொல்லிவிட்டு அதிலிருந்து ஒரு கருத்தை சொல்லணும். அப்போ இந்த கருத்து வரக்கூடாது, அந்த கருத்து வரக்கூடாது என்று சொன்னால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இந்த வரலாறை பதிவு செய்திருக்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹுடைய கொலையை பொறுத்த வரைக்கும் அவர்கள் கொலை நடந்த விஷயத்தை சொல்லக்கூடிய செய்தின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், சயீத் இப்னுல் முஸையப் அவர்கள் அறிவிக்கிற ஒரு செய்தி தான் ஒரு ஆதாரபூர்வமான ஒரு செய்தியாக இருக்கிறது. இந்த சயீத் இப்னுல் முஸையப் என்பவர் யாருன்னு கேட்டால் தாபியில் உள்ள ஆள். தாபியின்களில் முதல் இடத்தில் உள்ள ஒருத்தர். ஹசன் பசரி, இப்னு சீரின்லாம் சொல்கிறாங்கல்ல, அதுக்கெல்லாம் மேலே உள்ள, அதாவது தாபியின்களில் ஃபஸ்ட்டு என்று அறிஞர்களால் கருதப்படக்கூடியவர், ஒரு பேரறிஞர், எந்த பக்கச்சார்பு இல்லாமலும் பேசக்கூடியவர், அன்றைக்கு இருந்த மார்க்க ஃபத்வா கொடுக்கக்கூடியவர்களில் முதலிடத்தில் இருந்தவர்கள். சஹாபாக்கள் கூட இவர்கிட்ட வந்து கேள்வி கேட்கும் அளவுக்கு மார்க்க ஞானம் உள்ளவர் என்று சயீத் இப்னுல் முஸையப் என்கிற ஒரு சஹாபி, தாபி, ரசூலுல்லாஹ்வுக்கு சஹாபாக்களுக்கு அடுத்த தலைமுறையில் உள்ளவர். இவர் அறிவிக்கிற ஒரு செய்தி தான் சனதோடவும் சரியான சனதோடவும் இருக்கிறது. அந்த செய்தியை மட்டும் பார்த்தாலேயே உஸ்மான் ரலியல்லாஹு படுகொலை சம்பந்தப்பட்ட முழு விவரங்களும் நமக்கு தெரிந்துவிடும். அவர் வந்து இந்த சம்பவம் நடக்கும்போது அவர் எத்தனை வயசு உள்ளவராக இருந்தார்னு கேட்டால், இவர் வந்து உமர் ரலியல்லாஹுடைய ஹிலாஃபத்தில் வந்து 2வது ஆண்டு, உமர் ரலியல்லாஹு ஆட்சிக்கு வந்து 2வது ஆண்டு இவர் பிறக்கிறார். அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு வந்து கொல்லப்பட்டது வந்து 36வது ஆண்டு. அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது இவர் வந்து ஹிஜ்ரி 15 பிறந்திருக்கிறார். இவருடைய பிறப்பு எப்போன்னு கேட்டால் ஹிஜ்ரி 15, அதாவது உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சியின் 2ஆம் வருடம் என்று சொன்னால் ஹிஜ்ரி 15 அவர் பிறக்கிறார். அப்போ 94 மூத்தா போகிறார். இந்த 15 பிறந்தவர் உஸ்மான் ரலியல்லாஹு கொல்லப்படுறாங்கல்ல, கொல்லப்படும் பொழுது எத்தனை ஹிஜ்ரியில் கொல்லப்படுறாங்க, 36. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சிக்கு வந்து அவன் ஹிஜ்ரி 36ஆம் ஆண்டு தான் அவங்க கொல்லப்படுறாங்க. அப்போ 15க்கும் 36க்கும் இடையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 21 வருடங்கள் ஆகிறது, 21 வயசு இவருக்கு. இந்த சம்பவத்தை பற்றி அறிவிக்கக்கூடிய சயீத் இப்னுல் முஸையப் அவர்கள் இந்த சம்பவத்தை அறிவிப்பதற்கு தகுதி உள்ளவர். ஏன்னு கேட்டால் இவர் மதீனாவாசி, சம்பவம் நடக்கிற நேரத்தில் மதீனாவில் இருந்தவர். அதுபோக அந்த நேரத்தில் வந்து சிறு பிள்ளை இல்லை, நல்ல விவரமாக 21 வயசு என்பது நல்ல விவரங்களை நல்லா கிரகித்து சொல்லக்கூடிய ஒரு வயசு. அப்போ 21 வயசாக அப்போ இருந்த ஒருத்தர் அந்த சம்பவத்தை பிறகு நினைவு கூர்ந்து மக்களுக்கு அறிவிக்கிறார். அதனால் இது வந்து சனதோடு உள்ள ஒரு செய்தி. இது அறிவிக்கிறார் யார், ஃபஸ்ட்டு அறிவிப்பாளர் யாருன்னு கேட்டால் சயீத் இப்னுல் முஸையப் அவர்கள் அறிவிக்கிறார்கள். அவங்களுக்கு வந்து அவங்கள்ட்டேருந்து யார் இதை கேட்டான்னு சொன்னால் இப்னு ஷிஹாப்னா ஜுஹுரிம்பாங்க. ஜுஹுரிங்கிற அவர் ஒரு பேரறிஞர். அப்போ ஜுஹுரி அவர்கள் தான் சயீத் இப்னு முஸையப்கிட்டேருந்து இந்த செய்தியை கேட்குறாங்க. அவங்கள்ட்டேருந்து கேட்டவர் யாருன்னு கேட்டால் முஹம்மது இப்னு அப்துர் ரஹ்மான் இப்னு அபி திப் என்பவர் கேட்குறார். இவர் வந்து ரொம்ப நம்பகமானவர், ரொம்ப மேன்மக்களில் ஒரு ஆள், ஒரு ஃபகீஹ், சட்ட நிபுணர் என்றெல்லாம்
சொல்லப்படக்கூடிய ஒரு நல்ல மனிதர். இந்த அறிவிப்பாளர் நல்ல ஒரு ஆளாக இருக்கார். அவரிடமிருந்து கேட்டவர் யாருன்னு கேட்டிங்கன்னா முகமது பின் ஈசா பின் அல் காசிம். முகமது பின் ஈசா பின் அல் காசிம் என்பவர், காசிமுடைய பேரன். அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இவர்கிட்ட அறிவிக்கிறார். இவர் என்னென்னு கேட்டால் ஒரு ஹதீஸில் உண்மை சொல்லக்கூடிய நல்ல நிலையில் உள்ளவர். ஃபஸ்ட்டு மார்க்கு அந்த 90 மார்க்கு வாங்குகிற அளவில் இல்லாட்டாலும் 50க்கு மேலே வாங்குகிற அளவுக்கு ஒரு சதூக்குன் ஹசனுல் ஹதீஸ், உண்மையாளர், ஹதீஸில் ஒரு நல்லவர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஆள். அதே மாதிரி ஹிஷாம் இப்னு அம்மார் அவர் இவர்கிட்ட அறிவிக்கிறார். யார்கிட்டருந்து? முகமது பின் ஈசா பின் காசிம்கிட்டருந்து. எல்லா அறிவிப்பாளரையும் சொல்லிட்டு இந்த செய்தியை சொல்கிறேன். சும்மா போகிற போக்கில் உஸ்மான் வந்தார்கள் போனார்கள் கொண்டார்கள், யார் சொன்னால் என்ன சொன்னான்னு இருக்காது. வந்தான் போனான்னு சொல்லியிருந்தால் என்ன செய்கிறாங்க, வரலாறுன்னு எழுதி வைத்திருக்கிறார்கள். நம்ம தேடி தேடி அலசி பார்த்த வகையில் இந்த சயீத் இப்னு முஸையப் அறிவிக்கிற செய்திக்கு சனது ரொம்ப நல்லா இருக்கிறது. அதே மாதிரி அவர்கிட்ட அறிவிக்கிற யாருன்னு கேட்டால் ஹிஷாம் இப்னு அம்மார் அறிவிக்கிறாரா, இவர் ஒரு உண்மையாளர் தான். ஆனால் இவர் ஜஹ்மியா என்கிற ஒரு கொள்கையில் உள்ளவர் என்று விமர்சனம் இருக்கிறது. ஆனால் அதெல்லாம் ஹதீஸில் அது பாதிக்காது. புகாரில் உள்ள ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர்களில் ஜஹ்மியாக்கள் இருக்கிறாங்க, கத்ரியாக்கள் இருக்கிறாங்க, பல கொள்கை உள்ளவங்க இருக்கிறாங்க. ஆனால் நாணய நேர்மை உண்மையை மட்டும்தான் பார்ப்பாங்களே தவிர அவங்க எந்த ஜமாத்தை சேர்ந்தவர்னு ஹதீஸ் கலையில் பார்ப்பது கிடையாது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இவர் ஜஹ்மிங்கிற அது ஒரு மேட்டரே கிடையாது. இவர் ஒரு உண்மையான ஒரு ஆள். ஹிஷாம் இப்னு அம்மாருங்கிறவர் அறிவிக்கிறார். இந்த ஹிஷாமு யார்கிட்ட அறிவிக்கிற, யாருக்கு சொல்கிறாருன்னு கேட்டால் முகமது பின் யஹ்யா அத்-தஹலி. முகமது பின் யஹ்யா எதுக்கு நான் இவ்வளவு சொல்லி சொல்கிறேன்னு கேட்டால், இந்த செய்தியை தப்பாக வேறு ஆளுக்கு சொல்லுவாங்கல்ல, அவங்கள்ட்ட இது மாதிரியான அறிவிப்பாளர் வரிசையோடு உங்கள்கிட்ட செய்தி இருக்குதான்னு கேளுங்க. சும்மா அவர் சொன்னார் இவர் சொன்னார் இந்த மாதிரி இட்டுக்கட்டப்பட்ட ஆளுக்கு பொய்யர்கள் சொன்னதாக சொல்லுவாங்களே தவிர அதை சொல்லக்கூடியவர்களுடைய நற்சான்றை உறுதிப்படுத்தி அவங்க சொல்ல மாட்டாங்க. அப்போ முகமது பின் யஹ்யா தஹலிங்கிறவர் அறிவிக்கிறார் இந்த ஹிஷாம் என்பவர்கிட்ட இருந்து. இவர் எப்படிப்பட்டவர்னு கேட்டால் சிக்கத்துன் ஹாஃபிதுன் ஜலீலுன், ஒரு சிக்கத்து, 10,000 ஹதீஸுகளை மனப்பாடம் பண்ணவர், ஜலீலுன் ரொம்ப ஒரு கண்ணியமிக்க ஒரு மனிதர் அப்படிங்கிற ஒரு தரத்தில் உள்ளவர் அவர். அவரிடமிருந்து கேட்டவர் யார் இந்த செய்தியை என்று கேட்டால் அஹ்மது இப்னு முஹம்மது இப்னுல் ஹசன் என்பவர் கேட்குறார். இவர் சிக்கத்துன் மஅமூனுன், நம்பிக்கையாளவர், உறுதியானவர் என்று பெயர் பெற்றவர். இவர்கிட்ட கேட்டவர் யாருன்னு கேட்டால் முகமது பின் அப்துல்லா இப்னு ஹம்தூன் என்பவர் அறிவிக்கிறார். இவர் சதூக்குன் ஹசனுல் ஹதீஸ், இவர் உண்மையாளர், ஹதீஸில் ஒரு நல்ல ஒரு ஆள் தான் இவர். அதே மாதிரி இவரிடமிருந்து கேட்ட ஆள் யாருன்னு கேட்டால் அபு ஹாமித் அஹ்மது இப்னுல் ஹசன் என்பவர் கேட்குறார். இது சிக்கத்துன் மஅமூனுன், ரொம்ப நம்பிக்கைக்குரியவர், உறுதியான ஒரு ஆள். அவர்கிட்ட கேட்டவர் யாருன்னு கேட்டால் அபு பக்கர் வஜீஹ் இப்னு தாஹிர். இவர் யாருன்னு கேட்டால் சிக்கத்துன் ஃபகீஹுன் ஃபாலிலுன், இவரை பற்றி விமர்சனம், ரொம்ப நம்பிக்கையானவர், சிறப்பானவர், ஃபகீஹுன் சட்ட நிபுணர். இவ்வளவு பேரும் அறிவிக்கிறாங்களா. இவரிடமிருந்து யார் கேட்குறாருன்னு கேட்டால் இப்னு அசாக்கிர். அவர் கேட்டு தன்னுடைய இப்னு அசாக்கிரில் பதிவு பண்ணுறார். இப்னு அசாக்கிருங்கிற நூலில் இது இருக்கிறது. இப்னு அசாக்கிர் நூலுக்கு தாரிக் திமிஷ்க் என்றும் அந்த நூலுக்கு இன்னொரு பேர் இருக்கிறது. அந்த தாரிக் திமிஷ்குங்கிற நூலில் அதனுடைய ஆசிரியர் இப்னு அசாக்கிர் இந்த அபூபக்கர் வஜீஹ் இப்னு தாஹிரிடமிருந்து இந்த செய்தியை கேட்டு பதிவு செய்கிறார். அப்போ இப்னு அசாக்கிற்கு சொன்னவர் நல்லவர், அவருக்கு சொன்னவர் நல்லவர், அவருக்கு சொன்னவர் நம்பகமானவர் அப்படின்னு வரிசையாக வருகிறது. கடைசியாக போய் முடிகிற இடம் யாருன்னு கேட்டால் சயீத் இப்னுல் முஸையப் அவர்கிட்ட முடிகிறது. அவர் 21 வயசாக இருந்தவர், மதீனாவை சேர்ந்தவர். சம்பவம் நடக்கும்போது இவர் ஒரு ஐ விட்னஸ். அந்த சம்பவத்துக்கு அந்த கூட நடக்கும்போது இல்லாட்டா கூட அந்த ஊரில் நடக்கும்போது தான் தெரியுமில்ல எல்லாமே, அந்த வகையில் இவர் ஒரு அறிந்தவர். இவர்கிட்ட கேட்குறார். யார் கேட்குறா? ஜுஹுரி கேட்குறார். ஜுஹுரி தானே இவர்கிட்ட அறிவிக்கிற 2வது அறிவிப்பாளர். அவர் கேட்குறாரு, ஹல் அந்த முஹுபிரி கைஃபக்கான கத்துல் உஸ்மான், உஸ்மானுடைய படுகொலை எவ்வாறு நிகழ்ந்தது என்பதை எனக்கு நீங்கள் சொல்ல முடியுமா அப்படின்னு ஜுஹுரி கேட்குறாங்க. மாக்கான ஷானுன் நாசி, அப்போது மக்களுடைய நிலைமை எப்படி இருந்தது, வஷானுஹு உஸ்மானுடைய நிலைமை எப்படி இருந்தது, ஒலிம ஹதலஹு அஸ்ஹாபு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய பல தோழர்கள் அங்கே இருந்தும் ஏன் அவருக்கு துரோகம் செய்தார்கள், உஸ்மானுக்கு கொலை செய்யும்படி விட்டுட்டாங்கல்ல,
கொலை செய்யப்பட்ட நிலையில் வந்து ஏன் அவரை கைவிட்டார்கள், அப்போ சஹாபாக்கள் எதுக்கு கைவிட்டார்கள், என்ன பிரச்சனை, அவர் பிரச்சனை என்ன, அவங்க பிரச்சனை என்ன, இந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல முடியுமா அப்படின்ட்டு என்ன கேட்குறாரு ஜுஹுரி வந்து சாயித் இப்னுல் முஸையப்ட்ட கேட்குறார். அதுக்கு ஜுஹுரி சாயித் இப்னுல் முஸையப் அவர்கள் விளக்கம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், முதல்ல இந்த கொலைக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறதுன்னு ஆரம்பிக்கிறார். அந்த செய்தியில் அதாவது அவர் வாசிச்சுட்டு அந்த முழுமையாக ஒவ்வொரு அறிவிப்பாளர் பற்றிய தரத்தையும் சொல்லி என்ன செய்கிறார், அதில் சொல்லிட்டு வர்றார். அப்போ அந்த தரத்தையும் சொல்லி வரக்கூடிய அந்த செய்தியில் ஹிஷாம் இப்னு அம்மார் என்றவரை பற்றி மௌலை பிஜே வந்து எப்படி அதில் சொல்கிறான்றத பாருங்கள். அந்த ஹிஷாம் இப்னு அம்மார் அவரை பற்றி என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். அதே மாதிரி அவர்கிட்டருந்து அறிவிக்கிற யாருன்னு கேட்டால் ஹிஷாம் இப்னு அம்மார் அறிவிக்கிறாரா, இவர் ஒரு உண்மையாளர் தான், ஆனால் இவர் ஜஹ்மியா என்கிற ஒரு கொள்கையில் உள்ளவர் என்று விமர்சனம் இருக்கிறது. ஆனால் அதெல்லாம் ஹதீஸில் வந்து அது பாதிக்காது. புகாரில் உள்ள ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர்களே ஜஹ்மியாக்கள் இருக்கிறாங்க, கத்ரியாக்கள் இருக்கிறாங்க, பல கொள்கை உள்ளவங்க இருக்கிறாங்க. ஆனால் நாணய நேர்மை உண்மையை மட்டும்தான் பார்ப்பாங்களே தவிர அவங்க எந்த ஜமாத்தை சேர்ந்தவர்னு ஹதீஸ் கலையில் பார்ப்பது கிடையாது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இவர் ஜஹ்மிங்கிற அது ஒரு மேட்டரே கிடையாது. இவர் ஒரு உண்மையான ஒரு ஆள். ஹிஷாம் இப்னு அம்மாருங்கிறவர் அறிவிக்கிறார். இந்த ஹிஷாம் இப்னு அம்மாரை மௌலை பிஜே அவர்கள் இப்போ தாரீஹு திமஷ்கில் வரக்கூடிய இந்த செய்தியில் ஹிஷாம் இப்னு அம்மாருக்கு எப்படி ஒரு அடையாளம் கொடுக்குறான்னு பாருங்கள். புகாரியில் ஹிஷாம் இப்னு அம்மார் வாராரு, புகாரியில் ஹதீஸ் லைஃபாக்குறதுக்கு ஹிஷாம் இப்னு அம்மாரை பற்றி என்ன சொல்கிறாரு இதில் பாருங்கள். அதில் என்ன வர்றாருன்னா, ஹிஷாம் இப்னு அம்மாருங்கிறது ஒரு அறிவிப்பாளராக வர்றாரு. இவரை பொறுத்த வரைக்கும் இவர்கிட்ட ஒரு குறை இருக்கத்தான் செய்கிறது. எப்படி இருக்குன்னு கேட்டால், ஆரம்பத்தில் நல்ல நம்பகமான ஆளாக இருந்தார். வயசாகி போன உடனே அவர் வந்து குழப்பமாயிட்டார். வயசாகி போன பிறகு யார் சொன்னாலும் அது ஹதீஸமாக அறிவிச்சு விட்டுருவாராம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நம்ம சொன்னால் உடனே அறிவிச்சு விட்டுருவார். அந்த மாதிரி அலசி ஆராயக்கூடிய தன்மை இழந்ததாவது ஒரு மரங்கள் இருந்துச்சுப்பாங்களே, அந்த மாதிரி மூளை குழம்பி ஒரு மூளை குழம்பக்கூடிய ஒரு நிலைமைக்கு கடைசி காலத்தில் ஆளாயிட்டார். ஆரம்ப காலத்தில் ஒரு நல்லவர் தான். அப்போ ஹிஷாம் இப்னு அம்மார் என்பவர் வந்து துவக்க காலத்தில் நல்லவராக இருந்து பிற்காலத்தில் மூளை குழம்பியவர் என்கிற ஒரு விமர்சனம் அவர் மேல் இருக்கிறது. இப்படி இருந்தால் இந்த ஹதீஸ் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் வந்து அவர் மூல குழம்பருக்கு முன்னாடி சொன்னதா மூல குழம்பருக்கு பின்னாடி சொல்லதான்னு நம்ம தேடி பார்க்கணும். மூல குழம்பருக்கு முன்னாடி சொன்னார்னு வந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். மூல குழம்பருக்கு பின்னாடி அறிவிச்சார்னா ஏற்றுக்கொள்ளக்கூடாது. முன்னாடியா பின்னாடியான்னு தெரியலை, அப்பவும் ஏற்றுக்கூடாது, நிறுத்தி வச்சிட வேண்டியதான். இவர் இந்த ஹதீஸை, இந்த இசைக்கருவி ஹராம்னு சொல்கிற இந்த ஹதீஸை ஹிஷாம் அறிவிக்கும் பொழுது இந்த கடைசி காலத்தில் அறிவித்தாரா துவக்க காலத்தில் அறிவித்தாருன்னு பார்க்கணும். துவக்க காலத்தில் நல்ல ஆள் அவர். ஆரம்ப காலத்தில் அவர் அந்த மாதிரி ரொம்ப தெளிவான ஆளாக இருந்தார். அதுக்கப்புறம் வேணும்னு செய்கிறத கொஞ்சம் வயசாகி போனோன்னா இந்த அல்சீமர் மாதிரி மறதி நோய்கள்லாம் இருக்குதுல்ல, இப்படியான நோய்கள் வந்து என்ன செய்வோம், உன்னோட கொண்டு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரியான கட்டத்தில் இவர் அறிவித்தாரான்னு தேடி பார்த்தால் கிடைக்கல. இந்த ஹதீஸை இசை சம்பந்தமாக இவர் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸை, அதாவது வயசாகி போய் மூளை குழம்புன பிறகு இதை சொன்னாரா, அல்லது நல்ல மூளை குழம்பாமல் தெளிவாக இருந்தாரா அப்போ இதை சொன்னாரா என்று நமக்கு ஆதாரம் கிடைக்கல. என்ற காரணத்தினால் இவர் ஹிஷாம் அறிவிப்பை வைத்து புகாரில் வந்திருந்தாலும் இந்த ஹதீஸ் சரியில்லை அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க, ஹதீஸ் கடையில் ஆய்வு செய்யக்கூடியவர்கள் சொல்கிறாங்க. அந்த விமர்சனம் சரிதான், அந்த குறை இருக்குது, புகாரில் இருந்தாலும் சரிதான். அறிவிப்பாளர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஹிஷாம் இப்னு அம்மாருங்கிறவர் வந்து நல்ல ஆள்னு சொல்லி புகாரி போட்டார். அவர் கடைசி காலத்தில் குழம்புனார் என்பது அவர் கவனிக்கலை. கடைசி காலத்தில் குழம்பி இருக்கும் பொழுது இந்த ஹதீஸு கடைசியில் வந்ததா முன்னாடி வந்ததான்னு அவரை வகைப்படுத்தி பார்த்துருக்கணும். பார்த்துருந்தால் அவர் போட்டிருக்க மாட்டார். அவர்கிட்டையும் தவறு வரும், புகாரிட்டையும் என்ன செய்யும், அவருடைய ஆய்வுலையும் கணிப்புலையும் தவறு வரும்ங்கிறத வச்சு இந்த இசை சம்பந்தமாக அறிவிக்கிற அந்த ஹதீஸ் வந்து சரியில்லை, அது கரெக்டான வாதம் தான், சரியில்லை தான். இந்த ஹிஷாம் இப்னு அம்மாரை பற்றி அவங்க சொல்லக்கூடிய விமர்சனங்கள் வந்து அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயந்தான். புகாரில் வந்தாலும் அவர்கிட்ட அந்த வயசான காலத்தில் அறிவித்தாரா அல்லது வயசான அந்த மூளை குழம்பிற்கு முன்னாடி அறிவித்தாரா என்பதற்கு எந்த ஒரு குறிப்பும் கிடைக்கலன்னா புகாரில் வருது ஸ்பெஷல் சலுகைலாம் கிடையாது. இந்த ரூல் படி என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கிற முடியாது. ஹதீஸில் உள்ள விதி பிரகாரம் இவர் வந்து இந்த ஹதீஸ் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஹதீஸ் இல்லை தான். இப்போ மௌலவி பிஜே அவர்களே என்ன செய்கிறாரு அப்படி என்று சொன்னால், இந்த செய்தி பலகீனமானது என்று அவரே சொல்கிறாரு. புகாரியில் வார டைமில் ஹிஷாம் இப்னு அம்மாருக்கு என்ன சொல்லிக்கிறான்னு பாருங்க.
அதே நேரம் என்ன அதே நபர் வந்து தாரீக் திமஷ்கில் வர டைம்ல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய படுகொலைக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு பின்னணி என்ற மாதிரி இவர் அதாவது மௌலவி பிஜி அவர்கள் அதாவது வியாக்கியானம் சொல்லக்கூடிய அமைப்பில் உள்ள அந்த வரலாற்று செய்தியில வர நேரத்தில் இப்படி ஹிஷாம் இப்னு அம்மாரை பத்தி பேசலான்னு பாருங்க. இந்த நிலைக்கு என்ன சொல்றது? இது வந்து இதை நீங்க வந்து என்ன மறந்து பேத்து செஞ்சேன்னு சொல்றதா? அதாவது ஒரு இஸ்லாமிய வரலாற்றில் ஏகோபித்த நம்பிக்கையாளர் என்று அழைக்கப்படக்கூடிய முக்கியமான சமூக தலைவராக இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மருமகனாக இருக்கக்கூடிய இஸ்லாத்துடைய அதாவது தியாகங்கள்ல முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞராக இருக்கக்கூடிய அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அஹ்லுல் பைத்துக்குரியவரை நீங்க இப்படி அதாவது பேசுற சந்தர்ப்பத்தில் ஹிஷாம் இப்னு அம்மாருக்கு பலம் கொடுக்குறீங்க. அதாவது அந்த அந்த அவதூறு சொல்லி வரக்கூடிய செய்தியை பலம் கொடுத்து நீங்க என்ன செய்றீங்க, பேசுறீங்க. அதே நேரம் சஹீஹுல் புகாரில் வரக்கூடிய ஒரு சஹியான ஹதீதை வந்து நீங்க பலகீனப்படுத்துற டைம்ல ஹிஷாம் இப்னு அம்மாரை என்ன பலகீனப்படுத்தி என்ன செய்றீங்க, பேசுறீங்க. உங்களுடைய பார்வையில் அவர் மூளை குழம்பியவர், ஹிஷாம் இப்னு அம்மார் மூளை குழம்பியவர், மரகலண்டவர், உண்டு கிடக்க உண்டு உளர்றவர், சரியா வயசான காலத்தில் என்ன செஞ்சிட்டார், இப்படி ஆயிட்டாருன்னு சொல்லுங்க. ஹிஷாம் இப்னு அம்மாருங்கிறது ஒரு அறிவிப்பாளராக வர்றாரு. இவரை பொறுத்த வரைக்கும் இவர்கிட்ட ஒரு குறை இருக்கத்தான் செய்கிறது. எப்படி இருக்குன்னு கேட்டால், ஆரம்பத்தில் நல்ல நம்பகமான ஆளாக இருந்தார். வயசாகி போன உடனே அவர் வந்து குழப்பமாயிட்டார். வயசாகி போன பிறகு யார் சொன்னாலும் ஹதீஸமாக அறிவிச்சு விட்டுவாராம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நம்ம சொன்னால் உடனே அறிவிச்சு விட்டுவார். அந்த மாதிரி அலசி ஆராயக்கூடிய தன்மை இழந்ததாவது ஒரு மரங்கள் இருந்துச்சுப்பாங்களா, அந்த மாதிரி மூளை குழம்பி ஒரு மூளை குழம்பக்கூடிய ஒரு நிலைமைக்கு கடைசி காலத்தில் ஆளாயிட்டார். இப்போ இதில் நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிங்களா? வயசான காலத்துக்கு பிறகு வந்து அவர் வந்து எதுவுமே என்ன செய்யலை, அதாவது இது வயசான காலத்துக்கு முந்தைய ஏதாவது அறிவிப்புகளை நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா? அப்படி எதுவுமே இல்லையே. எப்படி வந்து அப்படிப்பட்ட ஒருவருடைய அறிவிப்பை வைத்து புகாரியில், முஸ்லிமில், இன்னும் சொல்ல போனால் குர்ஆன் மறைமுகமாக பல இடங்களில் சுட்டி காட்டக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நபித்தோழரை அஹ்லுல் பைத் வேஷம் போடக்கூடியவர் என்றும், அவர் வந்து என்னது நயவஞ்சகமாக நடந்தார் என்பது போலையும், அதுபோல என்ன அதாவது இழிவுபடுத்துகின்ற முறையில் நடந்தார் என்றது உத்தமர், இவர் உத்தமர் அப்படி என்ற மாதிரியெல்லாம் நீங்கள் எப்படி பேசலாம்? அதனால தான் நான் நேரத்தோடய உங்கள்கிட்ட நான் சொன்னேன், நீங்கள் வந்து எப்படி சஹியான ஹதீஸ்களில் பாராட்டப்பட்டு வந்த ஒரு மனிதரை அவர் தவறு செஞ்சார் என்ற தவறுகள் ஏதாவது இருந்தால் சொல்லிட்டு போகலாம். ஆனால் இந்த மாதிரி நயவஞ்சகமாக நடந்தார் அப்படி என்றும் அஹ்லுல் பைத் வேஷம் போடக்கூடியவர் என்றும் நீங்கள் எப்படி சொல்லலாம் என்று அதனால தான் நான் சுருக்கமாக சொன்னேன். ஒரு ஜனாதிபதிக்கு 12 பேர் தொழுகை நடத்துகிறாங்க, இந்த உத்தமர் தொழுகை நடத்தலை. யாரு அஹ்லுல் பைத் வேஷம் போடக்கூடியவர் தொழுகை நடத்தலை. நீங்கள் பேசின வரலாற்றுடைய அந்த பகுதியில் எவ்வளவு விஷயங்கள் தவறுதலாக உங்களுக்கு இடம் பெற்றிருக்குது. அப்போ ஒரு குர்ஆன் ஹதீஸிலிருந்து நீங்கள் அணுகிட்டு போனால், நீங்கள் 72 கூட்டத்தை முடிக்கிற சந்தர்ப்பத்தில் நீங்கள் எப்படி முடிச்சிங்கன்னா ஆரம்பத்தில் அதே நிலையில் நீங்கள் இருந்திருக்கணும். இந்த வரலாறு வந்து என்ன இது எதுக்குள்ளேயோ போகிற மாதிரி இருக்குது, நம்ம குர்ஆன் ஹதீஸை விட்டு என்னது தூர போகிற மாதிரி இருக்குது, அந்த வேறவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இருக்கிற கருத்துப்பட இது அதனால் இதோட போதும் அப்படின்னு நிறுத்தி கொள்றதா சொன்னீங்க. திருப்பி நீங்கள் எடுத்ததன் பின்னால் அதாவது நன்மாராயம் கூறப்பட்ட நபித்தோழர்கள் தான் எடுக்கிறீங்க. ஆனால் அந்த ஒவ்வொரு நன்மாராயம் கூறப்பட்ட நபித்தோழர்களோட விஷயத்திலையும் வரலாற்றில் சில விஷயங்களை நீங்கள் நம்பி என்ன செய்றீங்கன்னா சொல்லி கொண்டு போவதை என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ஷியாக்காரர்களுடைய சிந்தனை போக்கு எங்களுக்கு ஏறிக்குது, ஷியாக்காருடைய சிந்தனை போக்கு எங்களுக்கு ஏறிக்குது அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க. இன்னொன்று புரிஞ்சுக்கணும், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தூக்கி பிடித்து அவர்களுடைய அதாவது அந்த ராஃபிதியா ஷியா என்ற சிந்தனை உச்சகட்டத்துக்கு கொண்டு போனவங்களும் இருக்கிறாங்க. நீதமாக நடக்காம நடுநிலையாக அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய விஷயத்தில் இருக்காம எல்லை மீறி போனவங்க இருக்கிறாங்க. அதே போல நாசிபியாக்கள் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தரம் தாழ்த்தி விமர்சித்தவங்களும் இருக்கிறாங்க. அது போன்றவர்கள் எத்தனையோ பேருடைய செய்திகள் கூட வரலாற்றில் என்ன செய்து அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய தரம் தாழ்த்தி எழுதப்பட்ட எத்தனையோ செய்திகள் இருக்கு. அப்ப நீங்க குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் இருந்திருந்தா அலி ரலியல்லாஹு அன்ஹு பத்தி ஹதீஸ்ல வந்த செய்திகளை மாத்திரம் நீங்க வச்சிருந்தீங்கன்னா நீங்க இந்த இடத்துக்கு போய்க்க மாட்டீங்க. இப்போ நீங்க எடுத்து சொன்ன செய்தி ஒரு வரலாற்று செய்தி, சையத் முஸைப் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. அதுல ஹிஷாம் இப்னு அம்மார் நீங்க நடந்து கொள்ற முறையை பாருங்க. புகார்ல எப்படி நடந்து கொண்டீங்க, இதுல எப்படி நடந்து கொள்றீங்க, அதே ஹிஷாம் இப்னு அம்மார் தான் இது. அப்போ நீங்களே பலகீனப்படுத்தக்கூடியவரை புகார்ல ஒரு மெத்தட்ல பேசுறீங்க, அதே நேரம் என்ன தாரீக் திமஷ்கில் வர டைம்ல அவர் வந்து நம்பகப்படுத்தி பேசுறீங்க. இத்தனைக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு டேமேஜ் பண்ணக்கூடிய மட்டும் இல்ல டோட்டல் நபித்தோடரை டேமேஜ் பண்ணக்கூடிய செய்தியில் இப்படி நடந்து கொள்றீங்க. இது நீங்க அந்த வரலாற்றுடைய தரத்தை பேசுவீர்களா, அதை பேசுவதற்கு வருவீர்களா என்று கேட்டதுனால நான் ஒரு பகுதியை சொன்னேன். அதுல நிறைய பகுதிகள் உண்டு. நான் ஒரே ஒரு பகுதியை மட்டும் தான் இந்த இடத்துல என்ன செஞ்சுக்கிறேன், சுட்டி காட்டியிருக்கிறேன். அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் நேர்வழி காட்டணும், உங்களது பாவங்களை மன்னிக்கணும், தௌஃபீக் செய்யணும். கொஞ்சம் நிதானமா இதை என்ன செய்ய சிந்தனைக்கு எடுங்கன்னு தான் நான் என்ன செய்கிறேன், உபதேசமாக சொல்கிறேன். அதாவது நீங்கள் அதை நான் இந்த இடத்துல வந்து இந்த உபதேசம் செய்யறதால நானும் நீங்களும் தௌவா கடத்துல சமம் பண்ணோ அல்லது உங்களோட அறிவுக்கு நான் இருக்கிறேன்றோலாம் நான் சொல்ல வரல.
நீங்க வயதிலும் மூத்தவர், தவா களத்திலும் மூத்தவர், அனுபவத்திலும் மூத்தவர். உங்களுடைய கொள்கையில் நான் தவறு காண்றேன், அது வழிகேடு என்று சொல்றேன். அதுல தான் நம்ம வந்து முரண்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த விஷயத்துல நீங்க நபித்தோழர்கள் விஷயத்துல மிக தூரமான மோசமான ஒரு, அதாவது ஒரு படுபயங்கரமான ஒரு இடத்துக்கு நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க, இந்த இடத்துல போய்கிறீங்க என்றதுனால தான் இந்த பகுதியை என்ன செஞ்சேன் நான் முன்வைத்தேன். மற்ற எல்லா பகுதியிலும் நான் சொல்வதற்கு இல்லை. இந்த ஒரு பகுதியை நீங்க உணர்ந்து கொண்டாலே நீங்களே என்ன செஞ்சுக்கலாம், மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் ரிப்பீட் பண்ணி பார்த்துக் கொள்வதற்கு போதுமானது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.